வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் எடுக்க ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து 4 டம்ளர் வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கோம். இன்னைக்கு தேங்காய் பால் சாதத்தை குக்கர்ல தாங்க செய்ய போறோம். முதல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து காய விடலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பட்டை, 3 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு மராத்தி மொக்கு இதெல்லாம் முதல்ல சேர்த்துக்கலாம். இதோட சோம்பு 1/2 ஸ்பூன், தோராயமா ஒரு 20 முந்திரி, நீளமா கட் பண்ணிய 3 வெங்காயம், கடைசியா 2 கீரிய 5 பச்சை மிளகாய் இதெல்லாம் அடுத்தடுத்து சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்திற்கு வந்துருச்சு. இப்ப தேவைக்கேற்ப உப்பும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், அரைக்கட்டு புதினா இலையையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போயிருச்சு. இப்ப நாம எடுத்து வச்ச 4 டம்ளர் தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். ஏன் 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கோம்னா 2 டம்ளர் அரிசி, அதாவது 1/2 கிலோ அரிசி எடுத்ததால 2 மடங்கு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து 4 டம்ளர் அளவு எடுத்திருக்கோம். உடல் உறுப்புகளை சுத்தமா வச்சுக்கிறதுலயும் சரி, ரத்தத்தின் சர்க்கரை அளவு, வறட்டு இருமல், அப்புறம் சளி தொல்லையை குறைப்பதிலும் சரி தேங்காய் பாலின் பங்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் முடிஞ்சு எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப 30 நிமிஷம் ஊற வச்ச பொன்னி அரிசிய இதோட சேர்த்துக்கலாம். நீங்க பாஸ்மதி அரிசியில செய்யறதா இருந்தா 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்ப குக்கரை மூடி வச்சு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விடலாம். 3 விசில் முடிஞ்சிருச்சு. குக்கர்ல பிரஷர் எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தேங்காய் பால் சாதம் சூப்பரா வந்திருக்குங்க. பார்க்க பாஸ்மதி ரைஸ் மாதிரியே இருக்கு. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலோட புதினாவோட ஸ்மெல்லும் 2 சேர்ந்து சாதம் வேற லெவலுங்க. நீங்க சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியோட வரேன். நன்றி.